ஸோ இன்னைக்கு எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அருணை இன்ஜினியரிங் காலேஜ் எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. அண்ட் இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் இப்படி உண்மையாக படிச்சு வந்தால் ஒர்த்தாக இருப்பா, இங்கே படிச்சு வந்தால் ஃபஸ்ட் நம்ம வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி அத்தனை கொஸ்டின்ஸ்க்கான ஒரு ஆன்சர் இந்த ஒரு வீடியோ நான் சொல்லியிருக்கேன். guys ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த திருவண்ணாமலை சைடில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலேஜ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அருணை இன்ஜினியரிங் காலேஜ் இது எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் தான் இருக்குது. அண்ட் எப்படின்னா கேஸ் நமக்கு ஹியூஜான கேம்பஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி தான் கைஸ் எப்படின்னா பிளேஸ்மெண்ட் அண்ட் இதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக எப்படின்னா கைஸ் இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 4 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் நாட் பேட் நம்பர், நல்ல ஒரு நம்பர் தான். அண்ட் அதே மாதிரி எப்படின்னா கைஸ் ஒரு ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸ், நீங்கள் வந்து கண்டிப்பாக டவுட்டே கிடையாது, ஒரு மிகப்பெரிய கேம்பஸ்ன்னு கூட சொல்லலாம். உள்ள வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து 4 ஹாஸ்டல்ஸ், ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஜிம் இருக்கு, வைஃபை இருக்கு, ஒரு 40,000 புக்ஸ் எக்யூப் பண்ணி இருக்கிற ஒரு பெரிய ஒரு லைப்ரரி வச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இண்டோர் ஸ்போர்ட்ஸ் இருக்கு, பேட்மிண்டன், டென்னிஸ், அப்புறம் கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு. ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா வந்து உள்ள ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ பேசிக்கா அப்படின்னா உங்களோட நிறைய வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜா நீங்க வந்து ஒரு காலேஜ் எதிர்பார்த்துட்டீங்க, அந்த சைடு ஓரளவுக்கு வந்து அஃபோர்டபுளான ஒரு ஃபீஸிங்ல நீங்க எதிர்பார்க்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க போய் ஜாயின் பண்ணலாம். அண்ட் பேசிக்கா அப்படின்னா இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜ் தான். ஸோ உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட டிகிரி தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி அப்படின்னா உங்களோட 17+ கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. உங்களுக்கு தேவையான கோர்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நான் ரொம்ப வந்து பர்சனலாக வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய நம்பர் வைஸ், அது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு நம்பர் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருந்தால் மட்டும் தான் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் படிப்பாங்க. அண்ட் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் கைஸ். பிகாஸ் அப்படின்னா இவ்வளோ பேர் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது கண்டிப்பாக வந்து ஓரளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கேஸ் இருக்கு. அண்ட் இப்போ கேஸ் நான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேசினேன். ஸோ பேசும்போது எப்படின்னா ஒரு 5 to 6 people பேசும்போது நல்லா தான் இருக்கு, ஓரளவு ஓகே தான். அப்புறம் ஒன்லி வந்து ஒரே இஷ்யூ அவங்க சொன்னது எப்படின்னா ஹாஸ்டல். ஸோ ஹாஸ்டல் நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதுவாக தான் இருக்கும். லைக் ரொம்ப வந்து ஒரு ஹோம்லி ஃபீல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு எப்படின்னா வந்து ஓகே மேனேஜபிள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஸோ ஃபுட் அதே மாதிரி எப்படின்னா ஃபுட் வந்து ஹாஸ்டல் ஃபுட் அவ்வளோ வந்து கிரேட்லாம் கிடையாது, ரொம்ப வந்து ஒரு சுமாராக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நிறைய பசங்க மட்டும் சொன்னாங்க. பட் ஹாஸ்டல் வைஸ் அவங்களுடைய ஃபேக்கல்டிஸாக இருக்கட்டும், அவங்களோட ட்ரைனிங்காக இருக்கட்டும், அதில் எந்த விதமான குறையுமே கிடையாது. பட் எகைன் எப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது, இங்கே வந்து எப்படின்னா ப்ராக்டிக்கல் அப்ரோச் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபன் வேணும், எனக்கு வந்து எப்படின்னா ஒரு 4 வருஷம் வந்து ஜாலியாக இருக்கணும், ஒரு என்ஜாய் பண்ணி படிக்கணும் அப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உள்ள வரலாம். பட் அதே சேம் டைம் எப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணணும், எனக்கு வந்து நிறைய வந்து டேரெக்டாக சிஸ்டம்லேயே போய் உட்காரணும், அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து லைவாக கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பிளேஸ் கிடையாது. ஸோ பேசிக்கலி எப்படின்னா உங்களோட இருக்கும், ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர். மோஸ்ட்லி எப்படின்னா தியரட்டிக்கலாக தான் எடுப்பாங்க, ப்ராக்டிக்கலும் வந்து இருக்கும் பட் கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் எகைன் கைஸ் என்னதான் வந்து இப்படி இருந்தாலுமே அவங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக வந்து இவங்க வந்து எக்ஸல் பண்ணுறாங்க, டவுட்டே கிடையாது. அரௌண்ட் லைக் 75% அப் டு 75% வரைக்கும் பாஸ்ட் இயர்ஸில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் 25 எப்படின்னா அரியர் பேக்லாக் இருக்கிறதுனால பிளேஸ் ஆகாமல் போனதான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். அண்ட் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படி பார்த்துட்டீங்கன்னா 42 LPA கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஹியூமங்கஸான ஒரு அமௌண்ட் கைஸ். பிகாஸ் எப்படின்னா ஒரு ஃப்ரெஷருக்கு ஒரு 42 LPA அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். அண்ட் அதே மாதிரினா லோவஸ்ட் வந்து உங்களுக்கு 3 LPA வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டிராஸ்டிக்காக இருக்குது, இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் வருது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. அதாவது அந்தந்த ஸ்டூடெண்டோட ஒரு ஸ்கில்ல பேஸ் பண்ணி தான் அவங்களோட சேலரி பேக்கேஜ் கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ஸ்கில் லேர்ன் பண்ணி நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அரௌண்ட் லைக் 18 to 20 LPA வரை கூட கண்டிப்பாக கிடைக்கிற பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் இங்கே எப்படின்னா மோர் தென் 100+ கம்பெனிஸ் வந்து வராங்க கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு. சரி ப்ரோ, ஓகே ஓவராலாக நீங்கள் என்ன சொல்றீங்க, நான் ஜாயின் பண்ணலாம் வேணாம் அப்படிங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா நீங்கள் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. லைக் எப்படின்னா நல்ல ஒரு காலேஜ் தான், எந்த விதமாக டவுட்டுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்மிஷன் போடலாம். பட் எப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த காலேஜ் போய் பாருங்க, உங்களால் அந்த ஹாஸ்டலில் என்ன வந்து ஸ்டே பண்ண முடியுமான்னு பாருங்க, அங்கே சிச்சுவேஷன் அப்படி இருக்கான்னு பாருங்க, ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படின்னா டேரெக்டாக அந்த காலேஜ் விசிட் பண்ணி ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ உங்களுக்கு ஓகே ப்ரோ பிரச்சனை இல்லை, எனக்கு ஓரளவுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்மிஷன் போடலாம். ஸோ ஓவரால் அந்த வீடியோ சொல்லிப்பேன் நம்பர் அனைத்து மாதிரி வேறு வீடியோ கண்டென்ட் நான் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, டெஃபினட்டாக நான் அடுத்தது வீடியோ போடுறேன். அண்ட் இந்த வீடியோ சொல்லி நம்பர் வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.